ஸ்ரீ நாளிபீடம் வழங்கும் மணி மந்திரம் ஔஷதம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இந்த நேயரோட கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வணக்கம் சார், என் மகளுக்கு 20 வயசு ஆகுது. கல்லூரியில படிக்கிறா. அதிகமா தலைமுடிவு உதிர்வு ஏற்படுது. சித்த வைத்தியத்துல ஏதாவது தீர்வு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க சார். அவங்க ஜாதகமும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பார்த்து சொல்லுங்க சார். இந்த பாப்பாவோட பர்த் ஸ்டார் பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம். இந்த பாப்பா விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய். அப்படின்னா இந்த பாப்பாவுக்கு உடம்புல ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அனிமிக் இருக்கு, ரத்தம் கம்மியா இருக்கு. அது இல்லாமல் எவ்வரி மாதவிடாய் டைம்ல ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அந்த செவ்வாய் வந்து ரத்தம் கம்மியா இருக்குன்னா பாப்பாவுக்கு வந்து முடி கொட்டும். எப்பவுமே யாருக்கெல்லாம் வந்து ரத்தம் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த முடியோடைய கா காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புரோட்டீன். அது புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் முடி கொட்டும். எப்பவுமே நம்ம முடிக்குள்ள மூலப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முடி கொட்டத்துக்கு புரோட்டீன் தான் வேணும். அதே மாதிரி அந்த மயிர்கால்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு உள்ள மருந்தும் இன்டேக் ரத்தம் வேணும். அதில் இவங்களுக்கு அனிமிக் இருக்குது இந்த பாப்பாவுக்கு. அந்த ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணால் கரெக்டாக வரும். தோற்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ பிளட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாப்பா விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. சுக்கிரன் பார்த்தோன்னா சுவாதி. சுக்கிரன்றது ஒரு பொண்ணுடைய ஈஸ்ட்ரோஜன் ஃபார்மேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது. கூடவே ஓவரி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அப்புறம் ஃபெலோப்பியன் டியூப் எப்படி இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க பிளானட் எதுனா சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து துலாத்தில் இருக்கார். துலாம்ன்றது ஃபீமேல் ஆர்கன். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்கும்போது பாப்பாவுக்கு வந்து எப்பயுமே தலைவலி இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா அதுக்கு கேர்ஃபுல்லாக இல்லைன்னா ஃபைப்ராய்டு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. உடம்புல பிரச்சனையை காட்டுது. அதுக்கு என்னென்னா பாப்பா நல்லா நடந்தாலே இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் தடுத்துக்க முடியும். அது இல்லாமல் முடி நல்லா வளரணுன்ற எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கான்னு பார்க்கணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் எல்லாம் இர்ரெகுலராக ரெகுலரானு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மெயினாக தைராய்டு தான் இதில் முக்கியமானது. லேடிஸ் வந்து அவங்களுடைய எல்லா காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கும் ஒரே காரணம் என்ன, தைராய்டு தான். லேடிஸை பொறுத்த வரைக்கும் தைராய்டு தான் அவங்களை ரூல் பண்ணுறது. சோடியம் யாருக்கெல்லாம் குறையுதோ, சோடியம் வந்து முக்கியமானது. அது கூட அயோடின் சத்து குறையும் போது தான் தைராய்டு பிரச்சனை வரும். ஹைப்பர் இருக்குது, ஹைப்போ இருக்குது. இப்போ வந்து தைராய்டோடைய ஃபங்க்ஷன் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். எல்லா பொண்ணுமே பார்த்தீங்கன்னா தன்னை எங்கே வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா முடியும் கடைசி வரைக்கும் கொட்டாமல் இருக்குன்னா ரெகுலராகவே அவங்க எல்லா லேடிஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க 3 செக்கப் பண்ணிக்கணும். ஒன்று தைராய்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கான்னு பார்க்கணும். ரத்தம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அது இல்லாமல் அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா D3 லெவல் செக் பண்ணிக்கணும். இது 3யுமே அவங்க கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க அந்த டெஃபிஷியன்சி எது இருக்கோ அது நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு ரெக்கவரி பண்ணிக்கணும். அது 2 இருக்குது. ஒன்று சித்தா வழியாகவும் போகலாம், இன்னொன்று ஆயுர்வேதிக்கு, அப்புறம் அலோபதி. அவங்க கொடுக்குற மருந்தை கம்பல்சரி எடுத்துக்கணும். அலோபதி டாக்டர்ஸ் நல்ல மருந்து வச்சுருக்காங்க, அதுவும் யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். அப்போ உடனே ஸ்டாப் ஆகிடும் முடி கொட்டுறது. தைராய்டு குறைஞ்சாவே போன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், பல்லு சொத்த விழாது. இல்லைன்னா தைராய்டு வந்து பல்லெல்லாம் சொத்த விழுந்துடும். பல்லு சின்ன வயசுல எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு முடியும் கொட்டும். அது இல்லாமல் மாதவிடாய் இர்ரெகுலராக இருக்கும், புத்திரபாக்கியம் பாதிக்கும். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது அவங்களுடைய தைராய்டு ஃபங்க்ஷன் தான். அதை மெயினாக செக் பண்ணிக்கணும். அது இல்லாமல் பார்த்தோம்னா அவங்களுக்கு முடி வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் ஃபஸ்ட்டு உடம்பு ஸ்லிம்மாக வச்சுக்கணும். யாரெல்லாம் குண்டாகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாச்சுன்னா ஃபேட் கண்டென்ட்டு, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா சைக்கிளிங் இர்ரெகுலர் ஆகிடும். ஏன்னா யாருமே வெயிட் போடுவது லேடிஸ் வந்து ஃபேட் ஐட்டம் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். அப்போ என்னென்னா இர்ரெகுலர் ஒரு ஹார்மோன் ஃபங்க்ஷன் அடிவாங்கும், எப்பவுமே அதிகமாகவும் குறையும். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது, மூல காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓவரி தான். ஓவரியிலேருந்து இந்த 2 ஹார்மோனும் உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால ஜாதகத்தில் அப்படி பார்த்தோம்னா இவங்களுக்கு ஜாதகத்தில் விருச்சிகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்குது, துலாமத்தில் அது ஓவரி ஏரியா, அது கர்ப்பப்பை ஏரியா. அதனால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க லேடிஸும் இவங்க டென்ஷன் வேற நிறையா ஆகுறாங்க. ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஜாதகத்தில் முழுக்க முழுக்க உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்துக்கணும். உடம்பு சோர்வாக இருக்கும்போது, ரத்தம் கம்மியாச்சுன்னா, அப்புறம் அதிகமாக சண்டை போடுறது, டென்ஷன் ஆகிறது, சரியானபடி தூக்கம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் முடி கொட்டத்துக்கு காரணம். நல்லா முடி வளர நம்ம எதிர்பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவங்க செய்ய வேண்டியது இந்த டெஸ்ட்டில் உள்ள மைனஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்க வேண்டிய ஃபுட் என்னென்னா ப்ரோட்டீன் ஐட்டம். ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமானது. முடியோட பொருளே வந்து முடி உருவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனில் தான். ப்ரோட்டீன் சத்து குறைஞ்சாலே முடி கொட்டும். ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சொன்ன இந்த ரீசன்லாம் மெடிக்கல் ரீசன் நிறைய இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முடி நல்லா வளரணும் ஆசை இருந்தால் நல்ல நல்ல ஹேர் ஆயிலில் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டேக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தோம்னா அந்த விட்டமின்ஸ், அதில் B6 B12 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த விட்டமின் டேப்லெட் நல்லா எடுத்துக்கலாம். அதுலேயும் பர்டிகுலராக நல்ல ஒரு
விட்டமின் டேப்லெட் பார்த்தோம்னா சுப்ராடின்னு ஒரு விட்டமின் இருக்கு. அது நல்லா கேட்கும். அது எடுத்துக்கும் போது முடி கொட்டுறது, முடி நல்லா கருப்பாகும். முடியே நரைக்கூடாதுன்றவங்களுக்கு மெயினா எடுத்துக்க வேண்டியது இன்டேக்கிங்ல வந்து அந்த சுப்ராட்டின் மாத்திரை சப்போர்ட் பண்ணும். அது இல்லாம அவங்க இன்னும் நல்லா வரணும், முடி கொட்டக்கூடாது, நெறைய அடர்த்தியா வரும்னு எதிர்பார்த்தாங்கன்னா, அதுக்கு கரிசலாங்கண்ணின்னு ஒரு ஹெர்பல் இருக்கு. கரிசலாங்கண்ணின்னு 2 இன் 1 யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கும் சாப்பிடணும் மிளகு வச்சு. அது இல்லாம வெளியவும் செய்யும்போது ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெயில கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து அவங்க சளி பிடிக்கிறவங்களா இருந்தா மிளகு. அப்புறம் வந்து நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெல்லிக்காய் யூஸ் பண்ணாம எந்த விதமான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆயிடும். நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, அது கூடவே பார்த்தோன்னா வெந்தயம் இல்லன்னா வந்து அரைக்கீரை. இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி தேங்காய் எண்ணெய் காய்ச்சி, அந்த பச்சை கலர்ல வரும். அப்ப இறக்கணும். இது ரெகுலரா யூஸ் பண்ணா முடி நல்லாவே வளரும். இது ரொம்ப அழகான மருந்து. அப்புறம் ரெகுலரா குளிக்கணும். தலை குளிக்கிறது வந்து எப்படின்னா, தலை குளிக்கும்போது நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அது மசாஜ் பண்ணிக்கலாம். லைட்டா அந்த வேர்க்கால்ல வந்து விரல் படுற மாரி ரெகுலரா மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா, அது கூட அப்புறம் 1/2 அன் ஹவர் கழிச்சு கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து அவங்க சீக்கா சீக்கா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அழுக்கெல்லாம் எடுக்கும். சீக்கான்றது பார்த்தீங்கன்னா எப்படி அரைக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க சீக்கா 1/2 கிலோ வாங்கிக்கணும். 100 கிராம் பச்சரிசி, 50 கிராம் வெந்தயம் போட்டு அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணாங்கன்னா, சூப்பரா முடி வித்தின் 3 மந்த்ஸ்லயே நெறைய எஃபெக்ட் இருக்கும். நல்லா வளரும். 6 மாசத்துக்குள்ள டபுளாவே வளர்ந்துரும் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா. இது வந்து தண்ணி குளிக்கும்போது சுடு தண்ணீல குளிக்கணுமா? இல்ல பச்சை தண்ணீல குளிச்சா நல்லா இருக்குமா? அதாவது வேர் பாதிக்கிற மாரி இது தண்ணி இருக்கக்கூடாது. ரொம்ப அதாவது கூலிங்கா குளிச்சா முடி பாதிக்கும். ரொம்ப சூடா ஊத்துனா வேர் பாதிக்கும். ஒரு மிதமான நிலையில ஆமா. குளிச்சா நல்லா கரெக்ட்டா இருக்கும்னு இருக்கும். சொல்றீங்க. ஓகே சார். ஐயா ஸ்ரீ நாளி உபாசகர் ஜோதிடர் எஸ் மணி அவர்களை நீங்க நேர்ல காண விரும்பினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள் இருந்தா நீங்க 6362944739 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை ஜாதகங்களோட இணைச்சு நீங்களும் கேளுங்க, உங்களோட தீர்வை பெறலாம்.